ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃபீஸ் வியர், டெய்லி வியர் குர்த்தாவோட சைஸ் மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஆல்ரெடி கலெக்ஷன்ஸோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதில் போய் கலெக்ஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒன்லி சைஸ் மெஷர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். சைஸ் இஷ்யூக்காக நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பாலிசி கிடையாது. ஸோ உங்களுக்குரிய சைஸை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எம் சைஸ் வந்து பஸ்ட் சைஸ் வந்து 38ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு சைஸ் வந்து பிக்கராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எம் சைஸ் எடுக்கிறவங்க எல் சைஸ் எடுக்கிறவங்களே தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாது. ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் எம் சைஸ் மட்டும் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு வேணும்னா லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எம் சைஸ் வந்து 38 இன்ச் வரும். ஆனால் இதில் வந்து பஸ்ட் சைஸ் வந்து உங்களுக்கு 20 இன்ச் வருது. ஸோ பஸ்ட் சைஸ் வந்து 40 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் பிக்கராகவே தான் கொடுத்துருக்காங்க. ஹிப் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சஸ் வந்து நார்மலாக 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒன் சைடு மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 இன்ச் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் ஒன் சைடே வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்டட் வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். பஸ்ட் சைஸ் வந்து இது 20 இன்ச் வந்துச்சு. ஹிப் சைஸ் வந்து 22 வருது. ஸோ ஹிப் சைஸ் வந்து 44 இன்ச் வரும். இது வந்து எம் சைஸோட மெஷர்மெண்ட், எல் சைஸ் கிடையாது. நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து எம் சைஸோட மெஷர்மெண்ட். டாப் வந்து நல்ல லாங் டாப்பு. ஸோ டாப்போட லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தாக தான் இருக்கும். லென்த் வந்து மொத்தம் 43 இன்ச் வருது. டாப்போட லென்த் வந்து 43 இன்ச் வருது. ஹேண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3/4 ஸ்லீவ் ஹேண்டு மட்டும்தான் வரும். இதுலேயே வந்து 2 மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு இது மாதிரி 4 பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து சைடு பாக்கெட் வந்துடும். ஒரு செல்ஃபோன் வைக்கிற அளவுக்கே நல்லா பெரிய பாக்கெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு ஃபுல் பாடி வந்து உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருக்கும். வித்து பாக்கெட்டுமே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி எக்ஸ்ட்ராவாகவே ஒரு தையல் போட்டே இருக்கும். பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியே வந்துடும். எல்லாமே வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் மட்டும்தான் வரும். நம்ம பார்த்தது வந்து எம் சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். கிளாத் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். சம்மருக்கு வந்து நல்லாவே இருக்கும். சம்மருக்கு நார்மலாக நம்ம காட்டன் தான் லைக் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லை. இது வந்து ரியான் கிளாத் தான், ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து காட்டன் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே லுக் வந்து இதுலேயும் கொடுக்கும். இப்போ எல் சைஸ்னால் உங்களுக்கு பஸ்ட் சைஸ் வந்து 40 இன்ச் வரும். ஆனால் இவங்க வந்து ஒரு சைஸ் பிக்கராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 42 இன்ச் வருது நியர்லி. 21 ஆஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 21 மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எல் சைஸ் வந்து 42 இன்ச் வருது. ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹிப் சைஸ் வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாகவே வந்து 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் மெஷர் பண்ணுறேன். இது வந்து 23 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த இது வந்து செகண்ட் மாடல். இந்த மாடலில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் வரும். ஸோ பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்குமே பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு பாக்கெட் வராது. இது போக ஹேண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் மாடல். டாப்போட லென்த் வந்து எல்லா மாடல்லையுமே வந்து 43 இன்ச் தான் வரும். 3/4 ஸ்லீவ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சைஸ் வந்து எக்ஸல் வந்து 42 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு மெஷர் பண்ணால் சைஸ் வந்து 44 வருது. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஹாம்கோல் டு ஹாம்கோல் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சைஸ் பிக்கராகவே இருக்குது. ஸோ எக்ஸல் சைஸ் எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். லைட்டாக லூஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு 46 வருது. நார்மலாக நம்மளுக்கு 44 தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க வந்து எக்ஸலில் வந்து 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸல் சைஸ் உள்ளவங்களே டபுள் எக்ஸல் சைஸ் உள்ளவங்களே எக்ஸல் எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஹிப் சைஸ் வந்து 24.5 கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எல்லாத்துலேயுமே சேம் தான், 43 இன்ச்சஸ் வரும். இதுலேயும் வந்து உங்களுக்கு 4 பட்டன் மட்டும்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சைடு பாக்கெட்டோடு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2XL சைஸ். 2XL சைஸ்னால் பஸ்ட்டு சைஸ் வந்து நம்மளுக்கு 44 இன்ச் வரும். இது வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. நார்மலாக எக்ஸல்லே வந்து உங்களுக்கு 23 இன்ச் கொடுத்துருந்தாங்க. அதாவது 46 அளவுக்கு கொடுத்துருந்தாங்க பஸ்ட்டு சைஸு. இது வந்து 24 வரைக்கும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 24 வரைக்கும் இருக்குது. ஸோ 3XL உள்ளவங்க கூட தாராளமாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஹிப் சைஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பஸ்ட்டு சைஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 24 வந்துச்சு. உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து 25.5 வருது. ஸோ நியர்லி 50 இன்ச் வருது ஹிப் சைஸு. ஹிப் சைஸும் நல்லா ஃப்ரீ சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2XL எடுக்கிறவங்க வந்து 3XL வரைக்கும் உள்ளவங்களே வந்து இந்த 2XL வந்து எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தொட்டாலே பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ சாஃப்டான கிளாத் இது. இதில் உள்ள டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. M2 XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.